2026ஆம் ஆண்டு இடமாற்ற சபையிலே பரிசீலிப்பது என்பதற்கு எந்த விதமான சட்ட காரணங்களும் இல்லை. இது வெறுமனே ஒரு அரசியல் பழிவாங்கல்களுக்காக வேண்டுமென்றே ஒரு ஆசிரியரை பழிவாங்குவதற்காக நடத்தப்படுகின்ற ஒரு இங்கே என்ன நடக்குன்னு சொன்னால் ஒரு தங்களுடைய தவறை திட்டமிட்டு செய்வதற்காக ஒரு பொய்யான வியாக்கியானத்தை முன் வச்சு ஒரு முறைகேடான ஒரு செயற்பாட்டை செய்திருக்கணும். அப்படின்னா நான் இவ்வாறான ஒரு செயற்பாடு நடைபெறுவது என்பது வடமாகாண கல்வி திணைக்களத்தினுடைய வடமாகாண கல்வி அமைச்சினுடைய வடமாகாண ஆளுநருடைய ஒரு எதேச்சதிகாரமும் அராஜகத்தின் உச்சமுமாகும் என்பதுதான் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. ஆகவே நாங்கள் வெளி மாவட்டத்தில் இருந்து வருகின்ற ஆசிரியர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் இந்த சிஸ்டத்தை குழப்பி இந்த மோசடியான நிலை அனுமதிப்பமாக இருந்தால் வெளி மாவட்டத்தில் இருந்து இன்றைக்கு வரக்கூடிய நம்ம காலத்தின் வாழ்க்கையை இங்க சொந்த இடத்துல இருந்திருந்தா அவ்வளோத்தையோ அடைஞ்சிருக்கலாம். ஆனால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று பாதிப்பை அனுபவித்த ஆசிரியர்களுக்கு தான் திருப்பி இடமாற்றம் பெருகு 7 வருஷம் 8 வருஷம் இன்றைக்கு ஆசிரியருடைய கரங்கள் இறுக கட்டப்பட்டிருக்கு. ஆசிரியர் ஒரு எல்லைக்கு மீறி மாணவர்களோட அணுக முடியாது. அது ஒரு ஒரு ஆசிரியர் சமூகத்தை மதிக்காமல் நடக்கிற வடமாகாண கல்வித்துறையின் நிகழ்ச்சி நிரல். வேறு எந்த ஒரு மாகாணத்திலையும் இப்படியான மோசமான நிலப்பாடு இல்லை. அது ஏனென்று தெரியாது. அந்த வக்கிர எண்ணங்கள் நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு காலச்சக்கரம் நிகழ்ச்சியினுடைய நேர்காணல் பகுதியினூடாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைய தினம் இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய உபதலைவராக இருக்கக்கூடிய தீவன் கிளீசன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். இப்பொழுது வடமாகாணத்தை பொறுத்தவரையில் ஆசிரியர்களுடைய இடமாற்ற பிரச்சனை பல்வேறுபட்ட பிரச்சனைகளாக வெடித்து இப்பொழுது போராட்ட நிலையடைந்திருக்கிறது. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? வடமாகாணத்திலே இடம்பெற்ற இடமாற்றங்களிலே 2 வகையான இடமாற்றங்கள் இருக்கிறது. ஒன்று வருடாந்த இடமாற்றமாக செய்யப்பட்டது. இன்னொன்று சேவையின் தேவை என்கின்ற அடிப்படையிலே வடமாகாண கல்வி திணைக்களம் தன்னிச்சையாக செய்த ஒரு இடமாற்றம் தொடர்பாக இங்கே இருக்கின்ற பிரச்சனை என்னன்னு சொன்னால், வடமாகாணத்திலே இருக்கின்ற யாழ் மாவட்டம் தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களில் இருந்து தங்களுடைய சேவை காலத்தை பூர்த்தி செய்து வருவர்களுடைய இடமாற்ற சபையூடாக பரிசீலிக்கப்பட்டு மேன்முறையீட்டு சபையூடாக சிலர் கிடைக்காதவர்களுக்கும் மனிதாபிமான அடிப்படைகளிலும் கூட அந்த இடமாற்றங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு பதிலீடாக இங்கே இருந்து ஆசிரியர்களை அனுப்ப வேண்டும் என்பதன் அடிப்படையில் தான் வளமையாக இடமாற்ற சபையூடாக இடமாற்றங்கள் நடைபெறுவது. ஆகவே இந்த சேவையின் தேவை கருதியதென்று தன்னிச்சையாக வடமாகாண கல்வி திணைக்களத்தால் செய்யப்பட்ட இடமாற்றம் என்பது வருடாந்த இடமாற்றமாக செய்யப்பட்டிருக்க வேண்டிய ஒன்று. ஆனால் அந்த குறிப்பிட்ட விடயங்களை மீறி ஒரு பக்கச்சார்பாக நடந்து கொள்வதற்காக அதிகாரிகள், தங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள், வடமாகாண ஆளுநர், மற்றது அரசியல் தரப்புகள் தாங்கள் விரும்பியவர்களை சலுகை வழங்குவதற்காக தன்னிச்சையாக வடமாகாண கல்வி திணைக்களமே பெயர்களை தாங்களாகவே தெரிவு செய்து ஒரு கிட்டத்தட்ட 193 பேருக்கு சேவையின் அவசிய தேவை கருதிய இடமாற்றம் என்று வழங்கியிருக்கிறார்கள். சேவையின் தேவை கருதிய இடமாற்றம் என்று வழங்கிய பின்னர் அதற்கு மேன்முறையீடு செய்வதற்கு கூட ஆசிரியர்களுக்கு உரிய கால அவகாசம் வழங்காமல் இலங்கை ஆசிரியர் சங்கம் அதிலே மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு கடிதங்களை அனுப்பி இந்த இடமாற்ற நடைமுறை பிழை என்று கூறியதற்கு பின்னர் வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவும் அந்த இடமாற்ற தவறுகளை திருத்தாமல் அவர்கள் வடமாகாண கல்வி அமைச்சுடைய செயலாளருக்கு அனுப்பியிருந்தார்கள். குறித்த மேன்முறையீடு படிவம் 22 உங்களுடைய அவதானிப்புகளை செலுத்தி வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு மேன்முறையீடுகளை சமர்ப்பிக்க முடியும் என்கின்ற அடிப்படையில் வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு ஆசிரியர்கள் உரிய முறையிலே அந்த மேன்முறையீடுகளை சமர்ப்பித்திருந்த பொழுதும் அந்த மேன்முறையீடுகள் பரிசீலிக்கப்படாமலேயே அவர்களை கட்டாயப்படுத்தி அவர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்ட பாடசாலைகளுக்கு செல்ல வேண்டும் என்றும் பின்னர் தான் மேன்முறையீடு பரிசீலிக்கப்படும் என்கின்ற அடிப்படையிலே இவர்கள் செயற்பட்டதன் விளைவுதான் இங்கே போராட்டமாக வெடித்திருக்கிறது. அங்கிருந்து வருகின்ற ஆசிரியர்களுக்கு இங்கிருந்து பதிலீடு அனுப்ப வேண்டும் என்பதிலே இலங்கை ஆசிரியர் சங்கத்துக்கு எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதுவரை காலமும் அப்படியான இடமாற்றங்கள் நடைபெற்று கொண்டுதான் இருந்தன இடமாற்ற சபை ஊடாக. ஆனால் கடந்த 2025ஆம் ஆண்டு இடமாற்ற சபையூடாக நடந்த இடமாற்றத்திலே அரசியல் பழிவாங்கல்கள், அதே நேரம் இடமாற்ற சபையாலும் மேன்முறையீட்டு சபையாலும் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை மீறி கிட்டத்தட்ட
20க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு வந்து வடமாகாண ஆளுநரால் அந்த இடமாற்றங்கள் வந்து தன்னிச்சையாக நிறுத்தப்பட்டிருந்தது. ஆகவே இதன் அடிப்படையிலே பல்வேறு வழுக்கள் காணப்பட்டதன் அடிப்படையிலே 2025ஆம் ஆண்டு இடமாற்றத்திலே தெரிவு செய்யப்பட்டு அது மேன்முறையீட்டிலும் பரிசீலிக்கப்பட்டு இடமாற்றம் நிறுத்தப்பட்ட சிலருக்கு மருத்துவ காரணங்களின் அடிப்படையிலே ஜேவிபி தொழிற்சங்கத்தினுடைய செயற்பாட்டின் காரணமாக ஒரு சிலருக்கு அரசியல் பழிவாங்கல் செய்ய வேண்டும் என்பதற்காக 2025ஆம் ஆண்டு இடமாற்று சபை மேன்முறையீட்டு சபையினுடைய தீர்மானங்களை மீண்டும் மாற்றியமைப்பதற்காக 2026ஆம் ஆண்டு இடமாற்று சபையிலே அதை பரிசீலனைக்கு எடுத்த பொழுது அந்த குறிப்பிட்ட விடயம் சட்ட விரோதமானது என்கின்ற அடிப்படையில் நாங்கள் தெரிவித்திருந்தோம். வடமாகாண கல்வி திணைக்கள அதிகாரிகளும் அந்த ஜேவிபி தொழிற்சங்கத்துடைய நிகழ்ச்சி நிரலில் இயங்கியதன் காரணமாக அந்த இடமாற்றம் சட்டவிரோதமானது, அது தவறானது. 2025ஆம் ஆண்டு இடமாற்ற மேன்முறையீட்டை 2026ஆம் ஆண்டு இடமாற்ற சபையிலே பரிசீலிப்பது என்பதற்கு வந்து எந்த விதமான சட்ட காரணங்களும் இல்லை. இது வெறுமனே வந்து ஒரு அரசியல் பழிவாங்கல்களுக்காக வேண்டுமென்றே ஒரு ஆசிரியரை பழிவாங்குவதற்காக நடத்தப்படுகின்ற ஒரு காரணம் என்கின்ற அடிப்படையிலே வந்து நாங்கள் அந்த இடமாற்றத்திலே அந்த குறித்த மேன்முறையீடு பரிசீலிக்கப்பட்ட இடமாற்றத்திலிருந்து நாங்கள் விலகி கொண்டோம். ஆனால் அதற்கு பிறகு 2026ஆம் ஆண்டு இடமாற்றங்கள் பின்னர் செய்யப்பட்ட பொழுதும் எங்களுக்கு அங்கே வந்து வடமாகாண கல்வி திணைக்களம் வந்து உரிய முறையிலே அழைப்பு விடுக்கவில்லை. தன்னிச்சையாக வேறு தொழிற்சங்கங்களோடு சேர்ந்து பார்த்ததன் அடிப்படையிலே நாங்கள் ஒரு வழக்கு தாக்கலை செய்திருந்தோம். வந்து இந்த குறித்த இடமாற்றம் சட்டவிரோதமானது. அதிலே நாங்கள் குறிப்பிட்ட விடயம் என்னென்னு சொன்னால், நாங்கள் குறிப்பிட்ட விடயம் வடமாகாண பணிப்பாளருக்குத்தான் சேவையின் தேவைகருதின இடமாற்றம் என்பது நடத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறது. இங்கே சுற்றுநிறுவத்தில் குறிப்பிட்ட விதத்திற்கு மீறி இடமாற்ற சபை ஊடாக வந்து வடமாகாண கல்வி பணிப்பாளர் செய்திருக்கிறார் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் மனுவிலே ஒரு விடயத்தை நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். அந்த விடயம் குறிப்பிட்டதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், சேவையின் தேவை இடமாற்றம் என்பது வடமாகாண கல்வி பணிப்பாளர் தான் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதேவேளை வடமாகாண ஆசிரியர் இடமாற்ற கொள்கையிலே சேவையின் தேவை இடமாற்றம் வந்து ஒன்று வழங்குவதாக இருந்தால், அந்த இடமாற்றம் வடமாகாண கல்வி பணிப்பாளரால் வழங்கப்பட்ட பின்னர் 14 நாட்களுக்குள் வந்து இடமாற்ற சபைக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சேவையின் தேவை இடமாற்றம் வந்து எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால், சேவையின் தேவை இடமாற்றம் செய்யப்படுகின்ற ஒரு ஆசிரியருக்கு வந்து அவர் இங்கே வந்து மேலதிகமாக இருந்தால் அங்கே வந்து ஒரு வெற்றிடம் இருக்குது, அந்த தேவை கட்டாயம் தேவை என்ற இடத்துல வந்து செய்யலாம். ரெண்டாவது வந்து இந்த ஆசிரியனுடைய சேவை தான் அங்கே தேவை என்று கருதுகிற இடத்துல வந்து செய்யலாம் உத்தியோகத்தருடைய. மூன்றாவது வந்து குறித்த ஆசிரியரோ அல்லது ஒரு உத்தியோகத்தரோ ஒரு சேவை நிலையத்தில் இருக்கின்ற பொழுது ஒரு முரண்பாடான நிலையோ ஏதோ ஒரு வித்தியாசமான சூழல் ஏற்படும் என்று கருதினால் அவர் அந்த இடத்துல வச்சிருக்கிற பிரச்சனை என்று சொன்னால் ஒரு சேவையின் அவசிய தேவை இடமாற்றத்தால் வேறு இடத்தை மாற்றலாம். அப்போ இந்த சூழ்நிலையில் எத்தனை பேருக்கு உட்பட்டு மாற்றலாம் ஒரு அதிகாரிக்கு வழங்கப்பட்டிருக்கின்றால், ஒரு சேவை நிலையத்தில் வந்து 25க்கு மேற்பட்ட உத்தியோகத்தர்கள் இருப்பதாக இருந்தால் அது இடமாற்ற சபை ஊடாகத்தான் நடத்தப்பட வேண்டும். 25க்கு குறைந்தவர்கள் செய்யப்படுகின்ற பொழுதுதான் சேவையின் தேவை இடமாற்றம் என்று செய்ய முடியும். அதேவேளை இந்த சேவையின் தேவை இடமாற்றம் என்பது வருடாந்த இடமாற்றங்கள் நடைபெறுகின்ற பொழுது அதே வருடாந்த இடமாற்றத்தோடு தொடர்படுத்தி செய்ய முடியாது. தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வருடாந்த இடமாற்றத்திற்கு முன்னர் ஒரு அவசரமான ஒரு நிலை வந்து ஏற்படும் என்று திருப்தியுற்றால் மட்டும்தான் அந்த சேவையின் தேவை கருதின இடமாற்றம் வந்து திணைக்கள தலைவரால் செய்ய முடியும் என்கிறது தான் இலங்கையினுடைய சுற்று நிறுவனங்களும் சட்டங்களும் வெளிப்படையாக எழுத்து மூலம் சொல்லுகின்ற விடயம். இந்த விடயங்களை குறிப்பிட்டுத்தான் நாங்கள் அந்த ஒரு வசனத்தில் அந்த விடயம் போட்டனாங்க. அப்போ அந்த விடயத்தை போட்ட இடத்திலே அப்பொழுது 290 ஆசிரியர்களுக்கு மேலே இடமாற்றம் செய்தால் அந்த வழக்கை வந்து வடமாகாண கல்வி திணைக்களமே நாங்கள் அந்த வழக்கை வந்து மீள பெற்றுக்கொள்வதாக அறிவித்து அந்த வழக்கை மீள பெற்றுக்கொண்ட பின்னர் அவர்கள் சேவையின் தேவை இடமாற்றம் என்கின்ற அடிப்படையிலே அந்த வசனத்தை மட்டும் வந்து நாங்களே வந்து குறிப்பிட்டதாக கூறி ஒரு பொய்யான தகவல்களை வந்து ஒரு இன்டர்பிரிட்டேஷன் செய்து சேவையின் தேவை கருதின இடமாற்றத்துக்கு வந்து இடமாற்ற சபை தேவையில்லை என்ற கோணத்தில் வந்து மக்களை ஏமாற்றி ஏனைய தொழிற்சங்கங்களை ஏமாற்றி வந்து
இந்த இடமாற்றத்தை வந்து சர்வாதிகார போக்கிலும் ஜனநாயக விரோதமாகவும் சட்ட விரோதமாகவும் செய்திருக்கிறார். அதற்கு நாங்கள் மேலும் ஒரு வழக்கொண்டு தாக்கல் செய்திருக்கிறோம். அப்ப இந்த இடத்துல வந்து சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு மனுவில் வந்து ஒரு வசனம் குறிப்பிட்டதற்காக இலங்கையினுடைய அரசியலமைப்புக்கு உட்பட்ட ஒரு சட்டமோ அல்லது உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளோ அல்லது வந்து தாவன விதிக்கோவைகளோ வந்து அந்த வசனத்துக்காக வந்து அந்த விதிகளை வந்து மீற முடியாது. ஏனென்றால் அது ஒரு சட்டம். ஆகவே இங்கே வந்து என்ன நடக்குன்னு சொன்னால், ஒரு தங்களுடைய தவறை திட்டமிட்டு செய்வதற்காக ஒரு பொய்யான வியாக்கியானத்தை முன் வச்சு வந்து ஒரு முறைகேடான ஒரு செயற்பாட்டை செய்திருக்கணும். அப்படின்னா நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் கேட்க வேண்டும் என்னென்றால், இப்போ உங்களுக்கு ஒரு காணி உறுதி இருக்கு, உங்களோட காணி சொந்தம், உங்கள்ட்ட உறுதி எல்லாம் இருக்கு. நான் உங்களோட காணிக்குள்ள வந்து நீங்கள் என்ன இருக்க விட்டுருக்கிறீங்க. நீங்கள் இருக்க விட்டுருக்கிற இடத்துல நான் உங்களுக்கு தெரியாமல் நான் ஒரு சுமார் கள்ள உறுதி ஒன்று முடிக்கணும்னு வைப்போம், ஒரு ஆட்சி உறுதியன் முடிச்சிட்டு நான் ஒரு தவறான ஒரு நோக்கத்தில் வந்து நான் வந்து நீதிமன்றத்தை நாடுறேன் வந்து இது எந்த காணி தான். அப்போ நான் என்ன செய்வேன், என்னுடைய வழக்கு பதிவு இதில் வந்து நான் போட போகிறவை இது என்னுடைய காணி, நான் இத்தனையாம் ஆண்டில் இருந்து நான் இருக்கிறேன், இதில் வந்து என்னுடைய பேர்லாம் உறுதி இருக்குன்ட்டு நான் போடுறேன்னு வைப்பேன். அப்போ நான் என்னுடைய பேர்லாம் உறுதி இருக்கின்றதுக்காக உங்களுக்கு சொந்தமான காணி வந்து எனக்கு சொந்தமான காணி என்று வந்து வெளியாக்கள் சொல்லிடுமா? அது நீதிமன்றம் வந்து தீர்க்கணும் வந்து என்ன இதன். ஆனால் அப்படி வந்து தீர்க்கப்படாததில் இந்த வசனத்தை மட்டும்தான் இவை வச்சு சொல்லினோம். ஆனால் மிக தெளிவாக 25 பேருக்கு மேலே வந்து சேவைந்த வகையான இடமாற்றம் செய்ய முடியாது, இடமாற்ற சபை ஊடாகத்தான் செய்யப்பட வேண்டும், ஆசிரியருடைய உரிமைகளும் அவருடைய பாதுகாப்பும் வந்து கவசமாக வந்து இந்த இடமாற்ற சபை இருக்க வேண்டும் என்கின்ற விடயம் எல்லாம் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உச்ச நீதிமன்றத்திலே சொல்லப்பட்ட தீர்ப்புகளையும் மீறி இவ்வாறான ஒரு செயற்பாடு வந்து நடைபெறுவது என்பது வந்து வடமாகாண கல்வி திணைக்களத்தினுடைய, வடமாகாண கல்வி அமைச்சினுடைய, வடமாகாண ஆளுநருடைய ஒரு எதேச்சதிகாரமும் அராஜகத்தின் உச்சமுமாகும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு என்கின்ற அடிப்படையிலே வந்து இந்த போராட்டம் நடைபெறுகிறது. ஆகவே நாங்கள் வெளி மாவட்டத்தில் இருந்து வருகின்ற ஆசிரியர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் இந்த சிஸ்டத்தை குழப்பி இந்த மோசடியான நிலை வந்து அனுமதிப்பமாக இருந்தால், வெளி மாவட்டத்திலிருந்து இன்றைக்கு வர துடிக்கின்ற ஆசிரியர்கள் வந்ததுக்கு பிறகு இன்றைக்கு அவையில் 8 வருஷமோ 9 வருஷம் வந்து தங்களுடைய ஒரு ஆரம்ப காலத்தின் வாழ்க்கையை வந்து இங்கே சொந்த இடத்துல இருந்திருந்தால் அவ்வளோத்தையோ வந்து அடைஞ்சிருக்கலாம். ஆனால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று பாதிப்பை அனுபவித்த ஆசிரியர்களுக்கு தான் திருப்பி இடமாற்றம் பெருகு. 7 வருஷம் 8 வருஷம் தீவிரம் வேலை செய்த ஆட்களுக்குத்தான் அவர்களுடைய மேன்முறையீட்டை கூட பரிசீலிக்காமல், அவருடைய குடும்ப சூழலை பரிசீலிக்காமல், அவருடைய நோய்களை பரிசீலிக்காமல், 6 மாத குழந்தை இருக்கு அந்த குழந்தை என்ற நலனை பரிசீலிக்காமல் வந்து மிக மோசமாக வந்து சர்வாதிகார போக்கில் வந்து நடக்கிறது. அப்போ இன்றைக்கு இங்கே நடக்கிற ஏற்கனவே வெளி மாவட்ட சேவை கொத்த சேவையை செய்த ஆட்களுக்கு ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் நடக்கிற இந்த செயற்பாடு நாளைக்கு 9 வருஷம் தங்களுடைய காலங்களை வந்து இழந்து இருக்கிறவர்கள் இங்கே யாழ் மாவட்டத்துக்கு வந்து தங்களுடைய பிள்ளைகளை திருமணம் முடித்து பிள்ளைகளை கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்த்து பிள்ளைகள் வந்து படித்து கொண்டிருக்கிற நேரத்தில் 2 வருஷத்துக்கு பிறகு வந்து அவையில் வந்து நீ போகத்தான் வேணும் ஒன்றும் கதைக்கலான்னு சொன்னால் வந்து அந்த குடும்பத்தின் நிலை என்ன? ஆகவே நாங்கள் அவர்களுக்காகவும் சேர்த்து தான் போராடுறோம். ரைட். அப்போ நாங்கள் சொல்கிற விஷயம் என்னென்றால், நாங்கள் இங்கிருந்து போவர்களுக்கும் தடுக்கின்ற நோக்கம் எங்களுக்கு இல்லை, அங்கிருந்து வாரவர்களை வந்து தடுக்கின்ற நோக்கம் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு இது ஒரு நியாயமான முறையில் பாரபட்சம் இல்லாமல், பக்கச்சார்பு இல்லாமல், அரசியல் தலையீடு இல்லாமல் சட்டத்தின் பாற்பட்டு இந்த இடமாற்ற சபையூடாக மேன்முறையீடுகள் பரிசீலிக்கப்பட்டு நடக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதானமான கோரிக்கையாக இருக்கிறது. இப்பொழுது முதலாவதாக ஆசிரியர் நியமனம் பெற்றவர்கள் வந்து 8 வருஷமாக தொடர்ச்சியாக ஒரு இடத்தில் ஆசிரியராக செயற்பட வேண்டும் என்பது விதியாக இருக்கிறது. அதை விடுத்து அவர்கள் விரும்புகின்ற இடத்தில் வந்து போக வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுவார்கள். ஏனென்றால் தங்களுக்கு ஏராளமான பிரச்சனைகள், உள நெருக்கடியாக இருக்கட்டும், உடல் சார்ந்த பிரச்சனைகள், தங்களுடைய குடும்ப பிரச்சனைகளாக இருக்கட்டும், இவ்வாறான சந்தர்ப்பத்தில் இப்போது இந்த ஆசிரியர்கள், போராட்டத்தில் இணைந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எவ்வாறான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகிறார்கள்? இதில் ஒரு விஷயம் என்னென்றால், இந்த இடமாற்றத்தை மிக இலகுவாக வந்து வடமாகாண கல்வி திணைக்களம் நீதியான முறையில் செயற்படுத்தி இருந்தால் அதை செய்திருக்கலாம். ஏன் இந்த முரண்பாடு வருகிறது? சட்டவிரோதமாக செயற்பட்டதன் அடிப்படை. ஆகவே இந்த சட்டவிரோதமாக செயற்பட்டது யார், ஏன் இந்த போராட்டம் நடைபெறப்படுகிறது என்பதைத்தான் வந்து எல்லாருமே வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஆரம்பத்திலே வந்து
திணைக்களத்தாலும் இந்த ஜேவிபி தொழிற்சங்கங்களாலும் வந்து நாங்கள் இந்த ஆசிரியர்கள் போராடுகின்ற போராட்டத்தை திசை திருப்புகின்ற வகையிலே வந்து போலியான பிரசாரங்கள் சொல்லப்பட்டது. ஆனால் நாங்கள் அதற்கு சளைக்காமல் வந்து அந்த நியாயப்பாடுகளை வந்து தொடர்ந்து வலியுறுத்தி எங்களுடைய பல்வேறு தளங்களில் நீதிமன்றத்தை நாடி பிறகு வந்து நாங்கள் டிசிசி கூட்டங்கள்ல எல்லாம் கதைக்கப்பட்டு அந்த நியாயங்கள் எல்லாம் வந்து வெளியால் வந்ததுக்கு பிறகு இன்றைக்கு வந்து அந்த நியாயங்கள் வந்து சமூகமயப்படுத்தப்பட்டிருக்கு. ஆகவே இந்த விடயம் நாங்கள் சொல்ல வர விஷயம் என்னென்றால், இந்த விடயம் சட்ட ரீதியாக வந்து நடக்கப்பெற வேண்டும். எதிர்காலத்திலையும் வந்து இந்த அச்சுறுத்தலை வந்து நாங்கள் நிப்பாட்டுறதுக்கு வந்து நாங்கள் ஒரு முடிவு கட்ட வேணும். அப்போ இந்த அடிப்படையில் தான் இந்த போராட்டம் வந்து ஈடுபடுது. உண்மையிலேயே வந்து வெளி மாவட்டத்திலிருந்து வருகின்ற ஆசிரியர்களும் சரி, இங்கேருந்து போர் ஆசிரியர்களும் சரி வந்து பல்வேறு நெருக்கடிகளுக்கே இருக்கணும். தனி அவையல் மட்டும் இல்லை. ஏனென்றால் அவையலும் வந்து வர்றதுக்குரிய சூழல் தடுக்கப்படுது. அதே நேரம் இவர்களும் ஏற்கனவே வந்து மிக கஷ்டமான காலத்தில் யுத்த காலத்திலே வந்து செய்த சேவைகளை வந்து மதிக்காமல் படுமோசமாக வந்து அவரோட குடும்ப சூழல்களையும் வந்து பார்க்காமல் அனுப்புறன்றதையும் வந்து நாங்கள் அனுமதிக்க முடியாது. ஆகவே வந்து இந்த இடத்திலே வந்து நாங்கள் விரும்புகிற விஷயம் வந்து இந்த முறையோட வந்து நாங்கள் இதுக்கு ஒரு சரியான ஒரு சிஸ்டத்தை வந்து நாங்கள் செய்கிறதுக்குரிய முழு முயற்சியில் வந்து எல்லா ஆசிரியர் சமூகம் வந்து ஒத்துழைச்சி செயல்பட வேணுமென்றது தான் ஒரு நோக்கமாக இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் எங்களுக்கு எதிராக வந்து போலியான பிரசாரங்கள் செய்யப்பட்டாலும் ஒரு எதிர் கருத்து நிலைகளை வந்து ஒரு சிலர் கொண்டிருந்தாலும் கூட இந்த விடயங்கள் ஒரு வரலாற்று தவறாக வந்து அதிகாரிகள் மேற்கொள்வதற்குரிய தவறான முன்னுதாரணமாக வரக்கூடாது என்பதற்காக வந்து நாங்கள் இந்த போராட்டத்தை வந்து செய்து கொண்டிருக்கிறோம். இதேவேளை இந்த ஆசிரியர்களுடைய இடமாற்ற பிரச்சனை ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறது. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இந்த வடமாகாண ஆளுநரோ இல்லை என்றால் வடக்கு மாகாண கல்வி திணைக்களங்களோ வேண்டுமென்றே சில ஆசிரியர்களுக்குரிய அந்த நியமனங்களில் சொன்ன இடமாற்றங்களை வழங்குவதாக தகவல் வந்து வெளியாகிறது. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து அல்ல உங்களுடைய நிலைப்பாடு? ரெண்டு விதமான விஷயம் இருக்குது நீங்கள் கேட்ட கேள்வியில். ஒன்று வந்து பழிவாங்கல்கள் நடைபெறுகிறது. இப்போ சேவை இந்த இடமாற்றம் பண்ணால் அது தான் நெச்சாலே அனுப்புவார், ரைட்? அல்லது அரசியல் நிகழ்ச்சின்றதில் வந்து தங்களுக்கு வந்து பழிவாங்க வேண்டிய ஆக்களை அடிபணிய வைக்கிறதுக்கு, அல்ல தங்களை வந்து ஒரு கடுமையாக விமர்சனத்துக்கு உட்படுத்துகிற ஆக்களை வந்து பொத்தி கொண்டிருக்க வைக்கிறதுக்கு நடக்கிற விஷயங்கள் வந்து நடக்குது. ரெண்டாவது விஷயம் நடக்குது வந்து அதே அரசியல் தரப்புகள் அதிகாரிகளால் வந்து 7-8 வருஷம் தீவகம் வேலை செய்த ஆக்கள், கைக்குழந்தை உள்ளாக்கள், நோயாளிகள் எல்லாரையும் வந்து போண்டு நாயவிட கேவலமாக அனுப்பிக்கொண்டு ஒரு காலமுமே வெளிமாவட்ட சேவைகளையே செய்யாது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பலரை வந்து மறைச்சி தங்களோட விருப்பப்படி வச்சிருக்கிறதுக்காக வேண்டி தான் இந்த இடமாற்றம் வந்து தன்னிச்சையாக வந்து நடக்குது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் வந்து 2025ஆம் ஆண்டு இடமாற்றத்தில் வந்து இடமாற்ற சபையால் நடந்து 2025 மேன்முறையீட்டு சபையிலையும் வந்து அவர்கள் ஒரு காலமும் செய்யலை என்ற அடிப்படையில் போக வேணும் என்று சொன்ன இடத்துல வந்து வடமாகாண ஆளுநரால் வந்து கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட இடமாற்றங்கள் வந்து தன்னிச்சையாக நிறுத்தப்பட்டது. அதை நாங்கள் தகவல் அறியும் சட்டத்தில் வந்து நாங்கள் எடுத்துனாங்க. அதை நாங்கள் ஆதாரங்களோட செய்தியாளர் சந்திப்புகளில் வந்து நாங்கள் வெளிப்படுத்தினாங்க. இதை மாதிரி அதிகாரிகளால் தன்னிச்சையாக வந்து நிறுத்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அப்போ இதுகளெல்லாம் பிடிபடக்கூடாது, இதுகளெல்லாம் தெரியக்கூடாது என்கின்ற அடிப்படையில் தான் இந்த மோசடியான ஒரு செயற்பாடு வந்து நடக்குது. ஆகவே இதுக்கு நாங்கள் வந்து இலங்கை ஆசிரியர் சங்கமாக வந்து நாங்கள் எங்களாலான எதிர்ப்புகளை வந்து நாங்கள் தெரிவித்து கொண்டே இருக்கிறோம். இப்பொழுது இலங்கையை பொறுத்தவரையில் வடமாகாணம் கல்வியில வந்து ஒரு காலத்தில் சிறந்து விளங்கிய ஒன்றாக இப்போது கொஞ்சம் சிறிதாக பின்தங்கி கொண்டு வருகிறது. வடக்கு மாகாண கல்வியை பொறுத்தவரையில் மாணவர்கள் ஆசிரியர்களுடைய நிலைப்பாடு இப்போது எவ்வாறு இருக்கிறது கல்வி நிலை சார்ந்து? இல்லை, இதில் என்னென்றால் பல்வேறு காரணங்கள் வந்து முக்கியமானது. ஒன்று வந்து இன்றைக்கு ஆசிரியருடைய கரங்கள் வந்து இறுக கட்டப்பட்டிருக்கு. ஆசிரியர் ஒரு எல்லைக்கு மீறி மாணவர்களோட வந்து அணுக முடியாது. அது ஒரு சின்ன பிள்ளைய வந்து ஒரு பிள்ளையாக நினைத்து கூட வந்து தொட முடியாத ஒரு சூழல் கூட இருக்குது. சின்ன பிள்ளைகள் அரவணைச்சி ஒரு 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 பெற்றோருக்கு பிறகு ஒரு 1ஆம் ஆண்டு பிள்ளையோ 2ஆம் ஆண்டு பிள்ளைய வந்து ஒரு பிரைமரி ஆசிரியர் ஒரு தாய்க்கு ஒத்ததாகவோ இல்லை தந்தைக்கு ஒத்ததாகவோ வந்து ஒரு மனநிலையில் வந்து இது செய்கிறது கூட வந்து இன்றைக்கு வந்து பல இடங்களில் வந்து பிள்ளையாக பார்க்கப்பட்டு அப்பாவி ஆசிரியர்கள் வந்து தண்டிக்கப்பட்ட நிலைமைகளும் இருக்குது. அதே நேரம் வந்து பிளவிட்ட ஆசிரியர்களும் இருக்கிறார்கள், அதையும் மறக்கிறதுக்கு இல்லை. அது எல்லா துறைகள்லையும் வந்து அப்படியானவர்கள் இருக்கிறார்கள்.
ஆனால் இப்போ உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னால் வந்து அதை ஒரு பொதுமைப்படுத்தி ஒரு ஆசிரியரோ 2 ஆசிரியர்கள் செய்வதற்காக வந்து முழு சமூகத்தையுமே வந்து ஒரு பிள்ளையாக பார்க்குற ஒரு மனநிலைக்கு வந்து எங்களுடைய சமூகம் வர்ற அளவுக்கு நிலைமை இருக்குது. ஆகவே அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கு ஆசிரியர் மாணவர் உறவு என்பது வந்து கொஞ்சம் இடைவெளியாக இருக்குது. மேல்நிலை மாணவர்களை வந்து பார்த்தால் ஆசிரியரால் வந்து வகுப்பறைகளில் வந்து கட்டுப்படுத்த முடியாமல் இருக்குது. ஒன்று 2 பேர் வந்து செய்தாலும் அது மனித உரிமை அடிப்படையிலே உளவியல் ரீதியாக தீர்க்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே வந்து அது பல்வேறு சவால்களுக்கு இருக்குது. அப்படி இருந்தும் ஆசிரியர்கள் வந்து தங்களுடைய இயலுமான அளவுக்கு வந்து சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார். இதை விட இந்த இடமாற்றங்கள் போன்ற ஒரு சர்வாதிகார போக்கில் ஒரு ஒரு ஆசிரியர் சமூகத்தை மதிக்காமல் நடக்கிற வடமாகாண கல்வித்துறையின் நிகழ்ச்சி நிரல் வேறு எந்த ஒரு மாகாணத்திலையும் வந்து இப்படியான மோசமான நிலப்பாடு இல்லை. அது ஏனென்று தெரியாது. அந்த வக்கிர எண்ணங்கள் வந்து அது ஒரு புரியோடி போய் ஒரு என்னென்று சொல்கிறது, அது ஒரு வக்கிரமான மனநிலையிலேயே வந்து அதிகாரிகள் வந்து செயல்படுகின்ற தன்மை. உதாரணத்துக்கு பார்த்தீங்களென்று சொன்னால் ஆசிரியர்கள் வந்து கற்பிக்கின்ற நேரத்தை விட இவேண்ட படிவங்கள் என்றப்புறத்துக்கே வந்து நேரங்கள் வந்து காணாமல் இருக்குது. அப்போ இப்படி வந்து மாணவர்களோட வந்து அந்த ஆசிரியர்கள் வந்து செலவழிக்கிறது. இப்போ நோட்ஸ் ஆஃப் லெசன் ரெக்கார்ட் புக் எழுதுறன்றது வேறு. இன்றைக்கு அவர்களுடைய சம்பள ஏற்ற படிவம் அல்லது வந்து அவர்களுடைய விடயங்களை வந்து அப்ரைசல் ஃபார்ம் இதுகளெல்லாம் நிரப்புறேன்னு சொன்னால் அங்கே விதிகளில் குறிப்பிடப்பட்ட இதுகளுக்கு மேலே வந்து இவையில் ஒரு படிவம் அடித்து அனுப்பின வந்து 2 பக்கம். அதை நிரப்புறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 கிழமை தேவை டீச்சர் விளங்குது. அப்போ அப்படி வந்து ஒரு என்னென்று சொன்னால் வந்து தங்களுடைய வக்கிரமான எண்ணங்களை ஆசிரியர்களை எப்படியாவது துன்புறுத்தி வந்து செயற்படுத்தணும் என்று யோசிக்கணுமே ஒழிய ஆசிரியர்கள் வந்து கற்பிக்க வேணும் என்கின்ற அடிப்படையில் வந்து அந்த செயற்பாடுகள் வந்து கல்வியை வளர்க்க வேணும் என்ற அடிப்படையில் நடைமுறையில்லை. ஆகவே என்ன பொறுத்த மட்டும் வந்து வடமாகாணம் கடைசி நிலையில் வந்து தான் இருக்குது. அதுக்கு முழு காரணம் வந்து இந்த நிர்வாக சீர்கேடுகள்லாம், விசேடமாக வடமாகாண கல்வி அமைச்சு வடமாகாண கல்வி திணைக்களம் வலய கல்வி பணிமனைகளில் ஒரு வக்கிரமான எண்ணங்கள்லாம் இதற்குரிய பிரதானமான ஒரு அடிப்படை காரணிகள் உண்டாமல் இருக்கிறது. அதை விட இன்றைக்கு சமூக இதுகளில் வந்து இருக்கிற சில அச்சுறுத்தல்கள், புரள்வுகள், போதைப்பொருள் பாவனைகள் போன்றவையும் வந்து கணிசமாக செல்வாக்கு செலுத்துது. இன்னொரு விஷயம் வந்து ஆசிரியர்களும் வந்து நிறைய விஷயங்களை வந்து தேடி தனியாக தங்களுடைய பாடத்துறையில் மட்டும் இல்லாமல் வேறு துறைகள்லையும் வந்து அந்த தேடல்களையும் வந்து அவர்கள் தேடி வாசிக்கிற தன்மைகளையும் வந்து வளர்த்து கொள்ள வேணும். அடுத்தது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கு முந்திய மாதிரி வந்து ஒரு கட்ஸான ஊழியர்கள் வந்து சரியான குறைவு. இன்றைக்கு யாழ் மாவட்டத்தில் இருந்து விடுவிக்க சொல்லி ஒரு முறை இல்லாமல் ஏஆர்கோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெகுலேஷனின் படி ஒரு இடமாற்றம் வந்தால் இடமாற்றத்தினுடைய அதுக்கு பிறகு பள்ளிக்கூடத்துக்கு அவர் பெற்றிருந்த பொருட்கள் விடயங்கள் எல்லாம் வந்து கையளிக்க வேணும். கையளித்து அதிபர் வந்து பொறுப்புகள் எல்லாம் கையளித்தாருன்னு விடுவிச்சதுக்கு பிறகு தான் வலய கல்வி பணிமனை வந்து விடுவிக்கலாம். அதுக்கு பிறகு தான் அவர் போய் வந்து வேறு வலயத்தில் வந்து பொறுப்பு எடுப்பார். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் அதிபர் மேயர் வந்து பொறுப்பு அந்த ஆசிரியர்கள் வந்து கையளிக்க முன்னமே கடந்த 26ஆம் தேதி வந்து வலய கல்வி பணிமனையிலிருந்து வாகனத்தில் கொண்டு போய் வந்து முழு டீச்சர் மேயருக்கும் இறங்கி கடிதங்களை கொடுக்குறாங்க. இன்றைக்கு மதியம் 12 மணிக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து இந்த பாடசாலையில் இங்கே வந்து நீங்கள் இந்த வலயத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறீர்கள். அப்போ இந்த இடத்துல எந்த ஒரு அதிபருக்குமே இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெகுலேஷன் தொடர்பாக வந்து இவ்வளோ வலு இருக்குது. இவ்வளோ காலம் என்னுடைய ஆசிரியர்கள் வந்து எந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து சேவை செய்திருக்கணும், அர்ப்பணிப்போடு சேவை செய்திருக்கணும். இவங்களோட சேவையை வந்து நான் வந்து தூக்கி எறிஞ்சு போட்டு வந்து நாளைக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து வர ஆசிரியர்களுக்கு வந்து நான் எப்படி வந்து நான் பதில் சொல்கிறேன்ற ஒரு அடிப்படை மனச்சாட்சியை இல்லாமல் இன்றைக்கு வந்து அவையண்ட ஒரு முறையற்ற கடிதத்துக்கு வந்து மதிப்பளித்து இவ்வளவு காலம் சேவை செய்த ஆசிரியர்களை வந்து கையொப்பமிடாமல் வச்சிருக்கணும். உண்மையிலேயே அந்த சட்டத்திட்டங்களே ரெகுலேஷன் எல்லாம் தெரிஞ்சிருந்தால் 7 மண்டா நீ செய்கிறத செய்துவேர், எனக்கு நடவடிக்கை எடுத்துப்பேர், உன்னால் நடவடிக்கை எடுக்க இயலாது. அது வந்து இந்த கடிதம் வந்து போல நான் வந்து பள்ளிக்கூடத்தில் என்னட்ட இருக்கிற பொருள் கம்ப்யூட்டர் இருக்குது, லைப்ரரிக்கு பொறுப்பாக ஒரு ஆசிரியர் இருக்கிறார், இல்லை சமையலுக்கு பொறுப்பாக ஒரு ஆசிரியர் இருக்கிறார், விளங்குது உணவு திட்டத்துக்கு பொறுப்பாக அந்த ஆசிரியர் வந்து என்னட்ட வந்து பொருளை ஒப்படைக்காமல் வந்து நீங்கள் வந்து விடுவிச்சால் அந்த பொருள் வந்து தவறுப்படுறதுக்கு வந்து நீங்கள் பதில் சொல்லலுமா திணைக்கள தலைவர்?
நான் தான் பதில் சொல்லணும், அதிபர் தான் பதில் சொல்லணும் என்று அவர் சொல்கிறதுக்கு ஒரு அதிபருக்கு கூட கட்சி இல்லை. அப்போ இங்கே தான் உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னால், அவர்களை எங்களுடைய கல்வி சமூகத்தை வந்து அடிமைகளாக ஆக்குறது தான், அடிமைகளாக இருக்க வேணுமென்றது தான் அதிகாரிகளிட மனோநிலையும். நாங்களும் தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து பலர் வந்து அதுக்கு ஒரு உடந்தையாக போராக்களாக வந்து இருக்கிறோம்ன்றது தான் ஒரு கவலையான ஒரு விஷயம். இப்போ அதிகமாக மாணவர்கள் வந்து இந்த கல்வி வளர்ச்சியில வந்து பின்தங்கி போறதுக்கு ஒன்று வந்து இந்த இணைப்பாட விதான செயற்பாடுகள்ல அக்கறை காட்டாதது ஒரு விளையாட்டு செயற்பாடு, கலை சார்ந்த செயற்பாடு. மற்றொரு விஷயம் வந்து இந்த போதைப் பொருள், நீங்கள் ஏற்கனவே சொன்ன போல போதைப் பொருள் பயன்பாடு. அதிக அளவில் வந்து பாடசாலைகளில் போதைப் பொருள் பாவனை அதிகரிப்பதற்கும் அதன் மூலமாக மாணவர்கள் வந்து அதிகமாக வந்து தீய வழியில் செல்வதற்கும் காரணமாக இருக்கு. இது சம்பந்தமாக உங்களுடைய நிலைப்பாடு, உங்களுடைய கருத்து? இல்லை, போதைப்பொருள் பாவனை என்பது வந்து அது திட்டமிட்டு நடக்கிற ஒரு செயற்பாடு. அதான் வடமாகாணத்தை வந்து கல்வியை சீரழிக்கணும் என்ற அடிப்படையிலும் இளம் சமுதாயம் வந்து உரிமை சார்ந்த விடயங்களில் வந்து எதிர்காலங்கள் வந்து கவனம் செலுத்தக்கூடாதுன்ற அடிப்படையிலையும் வந்து இந்த சினிமா முகங்கள், போதைப்பொருள் முகங்கள், பாலியல் முகங்கள் எல்லாமே வந்து திட்டமிட்டு ஏற்படுத்தப்படுது. அதுக்கு வந்து பிரதானமாக இந்த போதைப்பொருளை நீங்கள் பார்த்தீங்களன்னு சொன்னால் வந்து இன்றைக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்து போதைப்பொருள் வருதுண்டா இந்த இராணுவ பாதுகாப்பு, போலீஸ் பாதுகாப்பு, கடற்படை பாதுகாப்பு எல்லாத்தையும் தாண்டி தானே வர வேணும். ஆனால் வருது. ரெண்டாம் மாணவர்களுக்கு அந்த போதை பாவனை வந்து ஊட்டப்படுறேன்றால் அது அரசாங்கத்தின் துணை இல்லாமல் வந்து நடக்காது, நடக்க சந்தர்ப்பமே இல்லை. இவ்வளவு பெரிய போராட்டத்தை வந்து நசுக்கிறதுக்காக வேண்டி வந்து தங்களுடைய பலத்தை எல்லாம் திரட்டி ஒரு பயங்கரவாதத்தை அழிச்சிட்டோம்னு சொல்கிற இந்த பாதுகாப்பு கட்டமைப்பு இந்த போதைப் பொருளை வந்து கட்டுப்படுத்த முடியலைன்னு சொன்னால் வந்து அதுக்கு யார் காரணமாக இருப்பினும் விளங்கு. அப்போ முழுக்க இது அரசாங்கத்தின் உடந்தையோடு நடக்கிற ஒரு விஷயம். அப்போ இதை வந்து கட்டுப்படுத்துகிற என்பது வந்து எங்களால் ஒரு வரைமுறைக்காக நிற்கலாம். அதாவது ஒரு கவுன்சிலிங்கோ அல்லது மாணவர்களுக்கு வந்து ஒரு புத்திமதிகளை சொல்லி உளவியல் ஆற்றியலை சொல்லி செய்கிறதுக்கு தான் அந்த வழிமுறைகளை வந்து செய்யலாம். ஆனால் அந்த வழிமுறைகள் செய்வதற்கு வந்து பாடசாலைகளில் இடம் இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு பரீட்சை மைய கல்வியாகவே வந்து வந்துட்டு. எங்களுடைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்களென்றால் காலம்புரை 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணினால் பள்ளிக்கூடம் ஒரு 8:30க்கு வந்து ஒரு அசம்பிளி நடக்கும் இல்லைங்க. அதில் நாங்கள் வழிபாடுகளை செய்வோம். செய்ததுக்கு பிறகு வந்து எங்களுடைய பிரின்சிபல், ரெக்டர் அவைகளெல்லாம் வந்து புத்திமதிகளை சொல்லிவிடும். ரைட், புத்திமதிகள் சொன்னதுக்கு பிறகு வந்து நாங்கள் அதை கேட்டுட்டு வந்து போய் நாங்கள் பாடங்களே எடுப்போம். இன்றைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால், பரீட்சை மைய கல்வி வந்ததுக்கு பிறகு இன்றைக்கு அந்த இறை வழிபாட்டு நேரம் புத்திமதி சொல்கிற நேரத்தையும் எடுத்து வந்து இன்றைக்கு எக்ஸ்ட்ரா வகுப்பு வைக்கிற ஒரு சூழல்லாம் வருது. அப்போ எப்படி வந்து இந்த பிள்ளைகளுக்கு வந்து அடிப்படை புத்திமதியில் வந்து சொல்கிறது? அப்போ இந்த சிஸ்டத்தை யார் மாற்ற வேணும்? நிர்வாக கட்டமைப்பு தான் மாற்றணும். அதிகார வர்க்கம் தான் அந்த சிஸ்டத்தை மாற்றும். ஆனால் அதிகார வர்க்கம் அதை மாற்ற போகிறது இல்லை. ஏனென்றால் இங்கே வந்து அழிக்கணும்ன்றதான் அவங்களோட நோக்கம். சரியா? அடுத்த நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய காலத்திலே வந்து நான் படித்த பள்ளிக்கூடத்தில் வந்து புதன்கிழமையில் வந்து லிட்ரரி அசோசியேஷன் மீட்டிங்ன்ற ஒன்று நடக்கும். அது மாணவர்கள் தங்களுடைய திறமையை வெளிப்பாட்டுறதுக்காக ஒவ்வொரு பாட வழியிலையும் வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் குறைச்சி அந்த மாணவர் வகுப்பறையில் வந்து லிட்ரரி அசோசியேஷன் மீட்டிங்ன்று நடக்கும். அதில் வந்து மாணவர்கள் தங்களுடைய ஆற்றில் பாடுறவன் பாடுவான், கதை சொல்கிறவர் சொல்லுவார், பகுதி தனி நடிப்பு செய்கிறவர் செய்வார். அப்படின்றக்க வந்து அந்த மாணவர்களுடைய தளமும் கொண்டு வருகிறது வந்து அடுத்த வந்து அது ஒரு மகிழ்வான ஒரு தருணமாக இருக்குது. இன்றைக்கு அப்படி எந்த கட்டமைப்புக்கு நடக்கையில் இன்றைய விளையாட்டு போட்டியை நீங்கள் எடுத்து பாருங்க. விளையாட்டு போட்டியில் வந்து எங்கே வந்து ஒரு உரிய முறையில் நடக்குது? அது இன்றைக்கு இருக்கிற இது பள்ளிக்கூடத்தில் நடக்கிற அந்த பிடி ஸ்கொட்டர்னு சொல்லுவேன் தானே, அதை முக்கியத்துவப்படுத்தி அதை ஒரு இது செய்து வீடியோ பண்ணி வந்து போட்டால் வந்து மாணவர்களுடைய விளையாட்டு இணைப்பாட விதான செயற்பாடுகள் நடந்ததாகவும் ஒரு குறிப்பிட்ட சில பாடசாலையில் நல்லா நடக்கும். மற்ற ஏனைய பாடசாலைகளில் இதுகளில் வந்து விளையாட்டு போட்டி நேரத்தை எப்படி வந்து பார்க்கணும்? படிப்பு வீணாக போகக்கூடாது. நீங்கள் இது செய்துட்டு பள்ளிக்கூடத்தை மீறின நேரத்திலாம் செய்யணும், அல்லது வேறு லீவு நாள்லாம் செய்யணும் என்றால் இன்றைய பள்ளிக்கூடத்துக்கே வந்து பல மாணவர்கள் பாயினம் இல்லை விளங்க. இன்றைய பொருளாதார நிலையிலையும் வந்து நாங்கள் பிள்ளை சொல்லலை. ஏனென்றால் அவங்க காலம்புற பள்ளிக்கூடத்துக்கு வந்து பின்னரம் வந்து வேலைக்கு போகிற பிள்ளைகள் கூட இருக்குது. காலம்புறையில் வந்து சாப்பாடு இல்லாமல் வர பிள்ளைகள் கூட இருக்குது. பள்ளிக்கூட சாப்பாட்டை நம்பி வர பிள்ளைகளும் இருக்குது. அப்போ அவங்க ஏதோ தாய்க்கோ தகப்பனுக்கோ ஒத்தாசையாக வந்து பின்னரம் போகக்கூடிய ஒரு சூழல் ஒன்று இருக்கும். அப்போ நீங்கள் மற்ற நாட்களில் வாங்கன்னு சொன்னால் வந்து எப்படி வருவாங்க? ஆகவே இங்கே வந்து பாடசாலை கல்விக்கும் இணைப்பாட விதான செயற்பாட்டுக்கும் இடையில் வந்து ஒரு சமனான போக்கு இல்லை. குறைஞ்ச வந்து ஒரு 1/3 போக்கு கூட இல்லை. ஆகவே அது எப்படி நடக்குமென்று சொன்னால் வந்து ஒரு பரீட்சை மைய கல்வியை நோக்கி தான் போகுது. அதால் வந்து
ஒரு பிரயோசனமும் இல்லை. சரிதானே? பரீட்சை மைய கல்வியை நோக்கி ஒரு பிரயோசனமும் இல்லை. மாறாக வெளிநாட்டு கல்வி முறை IMF, உலக வங்கி, வேர்ல்ட் பேங்க் போன்ற கடன்களை பெறுவதற்காக இவர்கள் வந்து மேற்கத்திய கல்வி திட்டத்தை அவர்கள் என்னத்தை திணிக்கிறார்களோ அதை தான் இங்கே கொண்டு வந்து செய்ய பார்க்கணும். ஆனால் இங்கே இருக்கிற சூழல் வேறு, அங்கே இருக்கிற கல்வி முறைன்ற இது வேறு. அங்கே வந்து ஒரு தொழிற்கல்வி மாதிரி NVQ சிஸ்டம் அது மாதிரியே வந்து கொண்டு வந்து பார்க்கணும். இங்கே நாங்கள் பரீட்சை மைய கல்வியை பார்க்குறோம். பரீட்சை மைய கல்வியில் யூனிவர்சிட்டிக்கு போகிறவர் போவார், அவர் வந்து அரசு வேலையை பார்க்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவார், மற்ற வேறு துறைகளில் போவினோம். ஆகவே இதால் வந்து ஒரு வினைத்திறனான எந்த விதமான ஒரு விஷயமும் வந்து பெருசாக நடந்ததாக வந்து காண இல்லை. மாறாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், இங்கே கல்வி கற்று போட்டு வீட்டு சுரக்காயை வந்து கற்று போட்டு யூனிவர்சிட்டிகளுக்கும் போயிட்டு வந்து தங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி வந்து வெளிநாடுகளுக்கு வெளியேறி தங்களுடைய வேலைவாய்ப்புகளை பெறுறது தான் ஒரு துறை சார்ந்த ஆக்களினுடைய போக்காகவும் இருக்கிறது. எனவே இன்றைய நாளிலும் ஆசிரியர் சங்கத்தினுடைய உபதலைவராக இருக்கக்கூடிய தீவன் த்ரீசன் அவர்கள் வடமாகாணத்தினுடைய ஆசிரியர் இடமாற்றங்கள் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் வடமாகாணத்துடைய கல்வி நிலை, மாணவர்களுடைய நிலை தொடர்பாக பல்வேறு விடயங்களை பேசியுள்ளார். எனவே மற்றும் ஒரு காலச்சக்கரம் நிகழ்ச்சியின் நேர்காணலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுங்கள் என்று உங்கள் வணக்கம். வணக்கம்.